ஜெயக்குமார் ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நாம் தெரிஞ்சிக்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிடி நெக்ஸ்ட் லெவல், அதாவது டெவில் டபுள் நெக்ஸ்ட் லெவல் என்று ஒரு படம். இதில் சந்தானம் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் சந்தானம் மிகவும் வித்தியாசமாக தெரிவார். அவருடைய ஹேர் ஸ்டைலு, காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்த சந்தானம் இல்லாமல் ஒரு புதிய சந்தானத்தை நாம் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தை ஒரு பேய் படம் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. பேய் படமாக தான் எடுத்துருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய காட்சி அமைப்புகள் புதுவிதமாக யோசிச்சிருக்கு. கதையும் மிக மிக புதிய கதை, அற்புதமான ஒரு திரைக்கதை அமைப்பு, நல்லா பண்ணியிருக்காங்க படம். ஒரு யூடியூபரை பற்றின கான்செப்டில் ஏற்றுக்கிறாங்க. என்னன்னாக்கா, படங்களை பார்த்துட்டு திரை விமர்சனம் பண்ணுறவங்க அந்த படத்தை பற்றி மொக்கையாக சொல்லி தப்பாக பேசி அந்த படத்தை வெற்றியடை செய்யாமல் செஞ்சுறாங்களே யூடியூப், அவங்கள பற்றி தான் சொல்கிறேன். அதில் ஒருத்தர் தான் சந்தானம். அவர் என்ன பண்ணுவார், எல்லா படங்களையும் மட்டம் தட்டுவார். ஒன்றுத்த கூட நல்லபடியாக பேச ரொம்ப கேவலமாக சொல்லுவார். இந்த சூழ்நிலையில் ஒரு திரையரங்கம் பழைய திரையரங்கமாக இருக்கும். அந்த தேட்டரில் படம் போட்டது எல்லாமே சரியாக ஓடல. அங்கே ஒரு பேய் இருக்கு. அந்த பேய் என்ன பண்ணுது, தேட்டரில் ஸ்க்ரீனுக்குள்ள ஒரு கதையை வச்சிருக்கு. அந்த பேய் மூலயமா இந்த மாதிரி யூடியூபர்ஸுக்கெல்லாம் ஒரு பார்சல் வரும். அந்த பார்சலில் இந்த தேட்டரில் உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருக்கோம், பாரம்பரியம். அங்கே வந்த உடனே அந்த பேய் என்ன பண்ணும், அவங்கள ஸ்க்ரீனுக்குள்ள இருக்கிற படத்துக்குள்ள அனுப்பிச்சு விட்டு உள்ள போனவன் அங்கே இருக்கிற வில்லனை சாகடிச்சு கதையை முடிச்சிட்டான்னா உயிரோட வந்துடுவான், இல்லைன்னா அவன் அப்படி செஞ்சுருவான். இப்படியான சூழ்நிலையில் யூடியூபரான சந்தானத்துக்கு ஒரு பார்சல் வருது. அவருக்கும் அந்த டிக்கெட் வருது. எல்லாரும் குடும்பத்தோட வாங்க அப்படிங்கிறது. சந்தானத்தோட அப்பா நேழல் ரவி, அம்மா கஸ்தூரி, தங்கச்சி யாஷிகா ஆனந்த், இவருடைய காதலியா கீதிகா நடிச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் அந்த தேட்டருக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சந்தானம் ஃபர்ஸ்ட் போறாரு. போய் பார்த்தா பழைய தேட்டரா இருக்கு. சரி, ஏதோ தவறான அட்ரஸ் போகுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் கேட்டால் வீடு பூட்டி எல்லாரும் தேட்டருக்கு போயிட்டாங்க. இவரும் உடனே பரபரப்பாக கிளம்பி தேட்டருக்கு போனால் தேட்டரே புதுசாக இருக்கும். அது இவ்வளோ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக மாறிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கதவு உள்ளே போறாரு. உள்ளே போனால் யாரையுமே காணும். எங்கடா நம்ம அப்பா அம்மாலாம் வந்தாங்களே காணுமேன்னு தேடிக்கிட்டே இருக்குது. அங்கே இருந்த அந்த பேய் அவர் தான் சிவராகவன். அவர் என்ன பண்ணாரு, உங்க அப்பா அம்மா தங்கச்சி உன் காதலி எல்லாரும் ஸ்க்ரீனில் ஓடுற படத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா நீயும் உள்ள போ அப்படின்னு அவரும் உள்ள போவார். அவரு கூட மொட்டை ராஜேந்திரன் வந்திருப்பாரு, அவரும் உள்ள போவார். இவங்க எல்லாம் ஸ்க்ரீனுக்குள்ள ஓடுற படத்துக்குள்ள இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை சுற்றி வருவாங்க. அப்போ அதில் வரக்கூடிய வில்லனை சாவடிக்கணும். கதாநாயகி பேயா இருப்பா. அவருடைய பிளாஷ்பேக் புத்தகம் ஒன்று இருக்கும். அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கணும். அதை நேரில் ரவி எடுத்து வச்சுருப்பாரு. இப்படி பலவிதமான கோணங்கள்ல பலவிதமான குழப்பங்களை மிக தெளிவான முறையில் சொல்லிட்டு போயிருந்தாங்க. படம் முழுக்க பேயோட ஆட்டம் மிகவும் நகைச்சுவையாக இருக்கும். சந்தானமும் அவரோட சேர்ந்த குரூப்புகளும் ரொம்ப காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இடையில செல்வராகவன் தேட்டரில் உட்காந்துக்கிட்டு ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் பார்த்து பார்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. கிளைமேக்ஸில் வில்லனை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது 4 வில்லன்களை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே படம் முடிஞ்சு டைட்டில் கார்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த டைட்டில் கார்டு முடியத்துக்குள்ள 4 வில்லனை கொல்லணும் அப்படிங்கிறதான ஒரு கான்செப்ட். பரபரப்பாக விறுவிறுப்பாக கதையில் நிறைய விஷயங்களை சொல்லி படத்தை அற்புதமாக கொண்டு போயிட்டு நல்லாவே முடிச்சிருக்காங்க. சந்தானம் மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த படம் அற்புதமாக வந்திருக்கின்றது. அனைவரும் தியேட்டருக்கு போங்க, படத்தை பாருங்க, ரசிப்பீங்க. ஏன்னா இசையமைப்பாளர் ஆஃப்ரோ அவர் அந்த படத்தை அவ்வளோ அருமையாக பின்னணி சேர்க்கிறார். இதை ஆர்யாவும் வெங்கட்டும் சேர்ந்து இந்த படம் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் மிக அற்புதமாக வந்திருக்கு. எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்க, படத்தை ரசிங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.